Welcome to Mr. Nobody CB. And I'm back for more on the Civil War 2024 is a dystopian drama political war film. And in the படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு 3-4 விதமாக வந்து பார்ட்ஸை பிரிச்சுறாங்க. அமெரிக்காவை வந்து பிரிச்சுறாங்க. அந்தந்த பீப்புள் அவங்கவுங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அமெரிக்காக்குள்ளேயே அந்தந்த பகுதிக்குள்ள வார் நிறைய நடந்துட்டு இருக்கு. சிவில் வார் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் சரிஞ்சிருச்சு. நம்ம பிரசிடென்ட்டை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷன் வந்து பிரசிடென்ட்டை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபோட்டோகிராஃபர் லீ அவங்க வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி வந்து அவங்களோட டீம்மேட்டான ஜோயல், அவங்களோட மென்டோரான சாமி, இவங்க 3 பேரும் சேர்ந்து வாஷிங்டன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 800 சில்ட்ர ஏதோ ஒரு மைல்ஸ் போகணும், அதான் டார்கெட், ஓகேங்களா. போகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுற சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கலவரத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் வந்து நம்ம லீ வந்து ஒரு சின்ன பொண்ணாங்க வந்து காப்பாற்றுறாங்க. அவரோட பேர் வந்து ஜெஸி. அந்த ஜெஸிக்கு வந்து நம்ம லீ யாருன்னு சொல்லிட்டு தெரியும். இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸ், ஓகேங்களா. யாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்க கூட நடக்கணும், நான் ட்ராவல் பண்ணணும், எனக்கு வந்து உங்க கூட சேர்ந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து வேணாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவள் எப்படியோ ஜோயில் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறான், நம்ம லீயோட ஃப்ரெண்டை, காலேஜ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் அப்புறம் பார்த்து இவங்க 4 பேரும் சேர்ந்து தங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போகிற வழியெல்லாம் நம்ம ஜெஸிக்கு வந்து பயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பொண்ணு. ஸோ வந்து இந்த வார்னாலே நிறைய டெத்து, டார்ச்சர் இதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தெல்லாம் போக்குற மாதிரி நம்ம வெளியே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதே மாதிரி அந்த நடக்கிற வார் சீக்வன்ஸு, இந்த எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, அங்கே அடிப்பட்டவங்களை வந்து எப்படி துடிச்சு சாகுறாங்க, இது எல்லா விஷயங்களும் வந்து பார்க்க நம்ம ஜெஸிக்கு ஒன்றுனா புரிய வருது. அண்ட் அதே மாதிரி வந்து போகிற வழியில் அண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஜோயிலோட 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற அந்த சமயத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார் டு கார் வந்து ரன்னிங்லேயே அப்படியே வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜெஸி வந்து அவங்களோட காரை விட்டு அந்த வந்தால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவங்களோட காரில் வந்து போய் குதிக்கிறோம். அதேமாதிரி அந்த கார்ல வந்து இந்த காருக்கும் ஒருத்தன் வரான். அண்ட் இவங்க வந்து முன்னாடி போயிடுறாங்க. நம்ம லீ இருக்கிற கார் பின்னாடியே தான் இருக்குது. இவங்களோட கார் முன்னாடி போயிடுது. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துல வந்து 2 மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து புணங்களெல்லாம் வந்து ஒரு பெருசாக குழி தோண்டி அதில் போட்டுட்ருக்காங்க. எரிக்கிறதுக்கா புதைக்கிறதுக்கு தான் தெரியல. போட்டிருக்க சமயத்தில் அங்கே போய் வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க. அண்ட் பின்னாடி வந்த இவங்க வந்து அங்கே போயிட்டு நிற்கும்போது ஒரு சோல்ஜர் இருக்கான், சரௌண்ட் பண்ணியிருக்கான். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த காரில் 2 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருமே ஏஷியன்ஸ், ஓகேங்களா. சைனாக்காரங்க, சைனா அந்த டைப்பு மூஞ்சி இருக்கிற ஆளுங்க, ஓகேங்களா. அங்கே போனோடனே நீங்கள் அமெரிக்கன்ஸா, என்ன டைப் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு கேட்டோடனே ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் வந்து கொண்டுடுறானுங்க, இப்போ ஏஷியன்ஸை. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க சோல்ஜர், ஓகேங்களா. அண்ட் இவங்களும் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அண்ட் இப்போது அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டை போயிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதையே. உண்மையாக சொல்ல போனால் படம் வந்து அங்கங்கே ஸ்லோவாக போனாலுமே இந்த ஃபைட் வர சீனு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஒரு ட்ரில்லாகவே வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து மேபி இப்படி நடக்கலாம் அப்படின்றத வந்து ப்ரிடக்ட் பண்ணுற மாதிரி எடுத்த ஒரு படம் தான். மேபி நடக்காமலேயும் போகலாம். ஏன்னா வந்து சிவில் வார்க்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து விஷுவல்ஸ் வந்து உண்மையாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு வந்து பிடிச்ச சீன் 2 சீன். ஒன்று வந்து இவங்க அந்த சோல்ஜர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து மாட்டிட்டு அங்கே தப்பிக்கிற சீன் பிடிக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் பிரசிடெண்ட்டை பார்க்க ஒயிட் ஹவுஸ்குள்ளே போகும்போது ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த சீன் எனக்கு பிடிக்கும். 2 சீன்லையுமே விஷுவல்ஸ் சூப்பராக இருக்கும். படம் ஃபுல்லாக விஷுவல்ஸ் நல்லாயிருக்கும். இந்த 2 சீனில் பர்டிகுலராக விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் வந்து இந்த சோல்ஜர் கிட்ட மாட்டின சீன் வந்து விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் கதையாக இருந்தது, ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து R-rated வந்து லாங்குவேஜ்க்காகவும் ப்ளஸ் வந்து சம் பிளட், ஓகேங்களா. அண்ட் இந்த படத்துக்கு வந்து நான் 3.5 வேணும் சார். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம சொன்னோம் படி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.